நானும் என்னோடய தம்பியும் இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டுருக்கேன்னா குளிக்கிறதுக்கு தான். எங்கள் ஊருக்கு அடுத்த ஊரில் உள்ள மலையில் இருக்கிற பாறைக்குண்டுக்கு தான் நாங்கள் 2 பேரும் குளிக்க போயிட்டுருக்கோம். இந்த பாறைக்குண்டு எங்கே இருக்குன்னா, கருங்கல்லேருந்து முருங்கவலை ஜங்ஷன்லேருந்து ரைட்டு, அடுத்த உடனே ஒரு ரைட் எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு காட்டு ரூட்டு மாதிரியே தான் இருக்கும். ரோடு சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கும். ஆனால் பக்கத்தில் 2 சைடுமே மலை, மரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே இருக்கும். கிட்டத்தட்ட குட்டி ஒரு கொடைக்கானல்னே இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு இடம் தான் இந்த இடம். ஆனால் இது ஊர் மக்களை தவிர வேறு யாருக்கும் பெருசாக தெரியாது. இந்த பாறைக்குண்டில் எப்போதுமே தண்ணி வற்றாது, எப்போதுமே தண்ணி அதிகமாகவே தான் இருக்கும். நாங்கள் பாறைக்குண்டை பார்த்ததும் குளிக்கிறதுக்காக இறங்கிட்டோம், டவல் எல்லாம் எடுத்துகிட்டு. அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படியே ஒரு நீச்சல் போட்டு அப்படியே அந்த தண்ணியோட அழகில் அப்படியே தூங்கிட்டேன். அப்படியே ஒரு தூக்கத்தை அழகாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன். தம்பி ஏதோ அண்ணன் தண்ணிக்குள்ளே மயங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டான். உடனே அப்படி எழுப்பி பார்க்குறேன், டைம் ஆகிடுச்சு. அப்புறம் தம்பி சொன்னான், வீட்டு தொட்டியில் கொஞ்சம் மீன் பிடிச்சி போடலான்னு சொல்லி சொன்னேன். அப்படியே டவலை எடுத்து மீனை அப்படியே அரிச்சு பிடிச்சிட்டு அரிச்சு பார்த்தா முதல்ல கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே மீனையும் பிடிச்சிட்டு மீனை பக்கெட்டில் பிடிச்சிட்டு வந்துட்டான்.